பட்டாவோ, ஒரு இலவச வீட்டுமனை பட்டாவோ, இல்ல ஒரு ரேஷன் கார்டோ, அன்றாட வாழ்க்கையில நீங்க தேவைப்படுற எல்லா விஷயத்துக்குமே மனு தான் எழுதணும். மனு தான் குடுக்கணும். அது ஆன்லைன்ல குடுத்தாலும் சரி, இல்ல மனுவா எழுதி குடுத்தாலும் சரி. ரிட்டனா உங்களுக்கு ரசீது கிடைச்ச எல்லா மனுவுக்கும் ஆர்டிஐல பதில் இருக்கும். ரசீது கிடைக்கல அப்படின்னா, அத பத்தி நீங்க கேட்க முடியாது. ஆர்டிஐ எழுதுறதுக்கு ரொம்பலாம் செலவாகாது. ஒரு ரூ. 10 நீதிமன்ற ஸ்டாம்பு, அந்த மனு, பிளஸ் வந்துட்டு அந்த மனு கவரு, ஒரு வெள்ள பேப்பரு. டைப்பெல்லாம் பண்ண தேவையில்ல. கையில எழுதினா கூட போதும். அழகா எழுதி, நீங்க இந்த மாரி என் மனுவுக்கு குடுத்துருக்கேன். இவ்வளவு நாள் ஆச்சு. மனுவுக்கு ரசீது வச்சிருக்கேன். இந்த ரசீது உள்ள இந்த மனுவுக்கு, இத்தனாம் தேதி குடுத்த இந்த மனுவுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு ஒரு ஆர்டிஐ போடுங்க. சும்மா ஒரு தடவ போட்டு பாருங்க. அப்புறம் பதில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹெல்ப் பண்றோம். நெறைய பேருக்கு மனு எழுதுறது எப்படிங்கிறதே தெரியல. அதுவும் உங்களுக்கு தெரியணும், மனு எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. மனுவையும் ஆ எப்படி எழுதுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோல குடுப்போம்.